Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் சில்வர் ஜுவல்லரி வச்சுருக்கோம் அண்ட் கோல்ட் ஜுவல்லரி செட்ஸ் வச்சுருக்கோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் யூஸ்வலாக காலேஜ் படிக்கிறப்போ ஸ்கூல் லைக் ஆஃபீஸ் போகிறப்போலாம் நிறைய ஜுவல்லரிஸ் வாங்கினது உண்டு. ஸோ அதில் சில்வர் காம்பினேஷன், இந்த கோல்டு ஆன்டிக் அந்த மாதிரி, இந்த கோல்டு கலரில் இந்த ஆன்டிக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ்லாம் நாங்கள் நிறைய வாங்கினது உண்டு. ஸோ அதில் எங்கள்கிட்ட என்னென்னலாம் வச்சுருக்கோம், எப்படிலாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோன்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. போத் சில்வர் அண்ட் கோல்டு கலர் பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் இந்த கம்பல் தான் சொல்லுவேன். ஸோ இது ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். லைக் ஜஸ்ட் லைக் தட் ரோட்டில் போகிறப்ப தான் வாங்கின ஒரு கம்பல் இது. ஸோ நார்மலாக இந்த சுடிதார்ஸ்லாம் சிம்பிளாக ஏதாச்சும் சுடிதார் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பெரம்பூர் சைடு எங்கேயோ போயிருந்தோம் நாங்கள். ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு சின்ன கடையில் தான் வாங்கினேன் இந்த கம்பல். நல்லாயிருக்கும் இது. நிஜமாவே ரொம்ப அழகான ஒரு சும்கா வச்ச இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பீட்ஸ் மாதிரி வச்சு அழகாக இருக்கும். ஸோ இது என்னோடய ஃபேவரெட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பல். இது கிஃப்டாக வந்தது. என்னோடய சிஸ்டருக்கு கிஃப்டாக வந்த கம்பல். ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் போட்டோன்னா. ஸோ இந்த இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் நல்லாயிருக்கும். ஈவன் நம்ம சுடிதார், குர்தா செட்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு செட் ஆஃப் இயரிங்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேங்கிங் இயரிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹேங்கிங் வருது. இது கூட ஒரு சின்ன கொடை மாதிரி இந்த ஒரு டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் இது போடுறப்போ. இந்த ஹேங்கிங் பெருசாக வெயிட்டாகவும் இருக்காது. ரொம்ப லெஸ் வெயிட். இது பார்க்க தான் இது வெயிட்டாக இருக்குமா தெரியும். பட் இது ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ பார்த்தா ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும் சுடிதார்ஸோடு போடுறப்போ, குர்த்தாவோட பேர பண்ணுறப்போ. ஸோ நல்லாயிருக்கும் இது. நெக்ஸ்ட்டு இது ஒரு மாதிரி சில்வர் பிளாக் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கும். என்னோட ஒன் ஆஃப் த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் போட்டிருந்தேன் என்னோட ஆஃபீஸில். இது ஒரு சின்ன ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் ஒரு க்ராப் குர்த்தா மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். ஷார்ட்டாக ஒரு குர்த்தா மாதிரி போட்டிருந்தேன். ஜீன்ஸ்க்கு பேரப் பண்ணியிருந்தேன் பிங்க் கலரில். ஸோ அதுக்கு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஜுவல்லரி. இது எனக்கு கிஃப்ட்டாக வந்தது. என்னோட சிஸ்டர் என்னோட பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஸோ ஒரு நல்ல ஒரு மெமரபுளாக வச்சுருக்கேன் நான் இந்த இயரிங்ஸை. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஹேங்கிங் டைப் தான். ஸோ இந்த மாதிரி குக்கி மாடலில் தான் வருது இது. ஸோ நல்லாயிருக்கும் இதுவுமே. நெக்ஸ்ட் இந்த ஒரு சும்கா சொல்லியே ஆகணும். இது என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு ரிசப்ஷனுக்காக நான் இது எடுத்திருந்தேன். என்னோட ஒன் ஆஃப் த ட்ரெஸ்க்கு பேரப் பண்ணுறதுக்காக. இது காதில் நம்ம வியர் பண்ண பிறகு ரொம்பவே பெருசாக தெரியும். ஃபுல்லாக மொத்த இயர்ஸுமே மூடி க்ளோஸ் ஆயிரும். அட் த சேம் டைம் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் இந்த இயரிங்ஸு. பார்த்தீங்கன்னா நான் நம்ம வெளியில் லைட்ஸ்லலாம் போகிறப்போ லைக் ரொம்ப பிரைட்டன் அப்பாக தெரியும். மினுக்கும் அப்படியே நல்லாயிருக்கும் இது. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜுவல்லரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு இயரிங்ஸ். இதுவுமே ஹேங்கிங் டைப்பில் தான் வந்திருக்கு. இது கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம போட்டுட்ருக்கப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம வெயிட் நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். குர்த்தாவோட பேர் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீன்ஸ் வித் டாப்ஸ் போகிறப்போ நல்லாயிருக்கும் இந்த இயரிங்ஸு. இது என்னோடய சிஸ்டரோடது. அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் நிஜமாவே நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த இயரிங்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஒரு இயரிங். இது லைக் நல்ல ஒரு ஸ்பார்க்கிளோடு இருக்கும். இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஸ்பார்க்கிளோடு இருக்கும். இது என்னோடய சிஸ் அவங்களோட லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு ஒரு கவுன் எடுத்திருந்தாங்க பிங்க் கலரில். ஸோ அதுக்கு பேரப் பண்ணுறதுக்காக வாங்கினாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கலர். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு பேர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது. கவுன்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறப்போ நல்லாயிருக்கும் இது. இது நான் காட்டிடுறேன். இப்படி காட்டிடுறேன். சின்ன செட் ஒரு ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி செட் தான் பார்க்க போகிறோம். அவசரமாக போய் ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் நாங்கள் பண்ணுறப்போ இது வாங்கினது. இது நல்ல ஒரு சின்ன ஸ்டட்டு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஃபேன்சி சாரீஸ்லாம் கட்டுறப்போ ஒயிட் காம்பினேஷனில் இல்லை கிரே காம்பினேஷனில் அந்த மாதிரிலாம் கட்டுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக. இது ஒரு சின்ன சோக்கர். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மயில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டட் கொடுத்துருக்காங்க. இது கயிறு மாடலில் வரும். இது நம்ம பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இது ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள். இது சுடிதாருக்கும் பேரப் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்ம சாரீஸ்க்கும் பேரப் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஜுவல்லரியில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது இந்த பேங்கிள்ஸ் தான்.
நல்ல ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பீட்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர், சில்வர் கலர் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறப்போ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக எங்களுக்கு வந்து நார்மலாகவே இந்த மாதிரி சும்கா வச்சது கீழே ரொம்ப பிடிக்கும். எங்கள் 2 பேருக்குமே, எனக்கு என் சிஸ்டர் 2 பேருக்குமே பிடிக்கும். ஸோ யூஸ்வலாக பேங்கிள்ஸ் வாங்குறோம்னா கண்டிப்பாக இதுக்கு தான் நாங்கள் பார்த்து வாங்குவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோன்ஸ்லாம் கூட அழகாக இருக்கும் வச்சு. இப்போ நைட் டைமில் நம்ம ரிசப்ஷன்ஸ்க்குலாம் நம்ம வியர் பண்ணிட்டு போனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்டா வந்த ஒரு பிரேஸ்லெட்டு. இதுவுமே சில்வர்ல இந்த மாரி பட்டர்ஃப்ளை டிசைனோட வரும். ஸோ இது ரொம்ப சிம்பிளா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்குலாம் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது. இங்க ஒரு ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கு. ஸோ நல்லாயிருக்கும் இது.